எல்லோருக்கும் வணக்கம். பேசுவது சாத்தூரிலிருந்து ஏஆர்கே. நண்பர்களே, பெற்றோர்களே, அதாவது ஜூன் மாதம் பள்ளி திறக்கும் நேரம். இந்த பள்ளி திறக்கும் நேரத்திலே நாம் பள்ளி குழந்தைகளை எந்த பள்ளியிலே சேர்க்கலாம்? உயர்கல்வி கிடைக்குமா? சர்வதேச தரத்திற்கு இணையாக நமது குழந்தைகள் படிக்க வேண்டும். நாம் குழந்தைகள் படித்து டாக்டராகவும் என்ஜினியராகவும் ஆடிட்டராகவும் இன்னும் பல்வேறு துறைகளில் நிபுணர்களாக வர வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆசை. எந்த பள்ளியில் சேர்ப்பது, எங்கே கொண்டு போவது என்று எல்லோருக்கும் அந்த சிந்தனை இருக்கும். ஆகையால் உங்கள் சிந்தனைக்கும் பிராக்டிக்கலாக எங்கே சேர்க்கலாம், குறைந்த செலவில் சர்வதேச தரத்தில் எங்கே சேர்க்கலாம் என்பதற்காக எனது யோசனையும் பிராக்டிக்கலாக உள்ளதுதான். நண்பர்களே, நமது சிஇஓ ஸ்கூல் இன்று சிஇஓ ஸ்கூல், சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆஃபீஸர் அசோசியேஷன் ஸ்கூல், ஏறத்தாழ 8 இடங்களில் இருக்கின்றன. மதுரையில் 2, மதுரை சாத்தூர் சுப்பிரமணியாபுரம் காரியாபட்டியில் காலேஜு, மேலூர், தேனி, இப்படி பல்வேறு இடங்களில் 8 கல்வி ஸ்தாபனங்கள் உள்ளன. இந்த கல்வி ஸ்தாபனம் சர்வதேச தரத்திற்கு உயர்ந்தும் விட்டது, மீதவை உயர்த்தான் போகின்றது. ஏனென்றால் அங்கே தரமான கல்வி கிடைக்கின்றது. எப்படி தரமான கல்வி கிடைக்கிறது என்றால், அங்கே அந்த ஸ்கூலை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா, மதிப்புமிகு ஸ்ரீ ராஜா கிளைமேக்ஸார் என்ற ஒரு சூப்பரண்டால் அது அவர் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது 30 பேர் கொண்ட ஸ்கூல் உருவாக்கப்பட்டு இன்று ஏறத்தாழ 8 பள்ளிகள், அதாவது ஏறத்தாழ ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்டு, ஒரு 1,400 டீச்சர்ஸ் அண்டு ஸ்டாஃபு, அது போக மற்ற இவங்களுக்கு கல்வியில் வேலை வாய்ப்பு, எல்லோருக்கும் நல்ல சம்பளம், எல்லோருக்கும். எப்படி இது சாத்தியக்கூறாகின்றது என்றால், சர்வதேச தரத்திற்கு எப்படி அது உயர்கின்றது, உயர்த்தப்பட்டுகின்றது என்றால், அவர் ஒரு கல்வி குழுமம் என்று 7 பேரை கொண்டு நியமித்து அதன் மூலம் அந்த ஸ்தாபனங்களை நடத்துகின்றார். அவர் ராஜா கிளைமேக்ஸார் ஒரு கல்வி ஆர்வலர். கல்வி ஆர்வலர் எல்லா காலேஜ் ஸ்கூல் வச்சிருக்கிறவங்கெல்லாம் கல்வி ஆர்வலர் தான். ஏன் அவருக்கு என்று தனித்துவம் உண்டு என்றால், அவர் படிக்கும்போதே கணிதத்தில் நிபுணத்துவம் வாங்கியவர், சென்டம் அடித்தவர். அப்புறம் அதன் பின் இப்போது அவர் கணக்கியலிலே புதுமையான கணக்குகள் கண்டுபிடித்து சர்வதேச லெவலில் அவர் அவார்டு வாங்கியிருக்காரு. சர்வதேச லெவலில் வியட்நாம்லாம் போய் அவார்டு வாங்கியிருக்காரு. ஆகையால் அவருக்கு மனதுக்குள் இருந்த ஒரு சிந்தனை, நாம் பல பேரை கல்வியில் பயில வைக்க வேண்டும், சர்வதேச தரத்திற்கு உயர்வாக கொண்டு வருகிற எண்ணத்திலே செயல்படுகின்றார். எப்படி அது சாத்தியமாகின்றது என்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஸ்கூல்லையும் அட்மிஷன் போடுறது பேரண்ட்ஸ் என்ன படிச்சிருக்காங்க, பேரண்ட்ஸ் நல்லா படிச்சிருக்காங்க, பிள்ளைகள் என்ன மார்க் எடுத்திருக்கு, அதை வச்சு தான் அட்மிஷன். ஆனால் இங்கே அப்படி இல்லை. பேரண்ட்ஸு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்டூடெண்ட்டு ஆவரேஜ் படித்த மார்க் எடுத்தால் போதும், கல்வி ஸ்தாபனத்திலே சேர்க்கப்பட்டு இருக்காங்க. எப்படி இவருக்கு சாத்தியமாகின்றது என்றால், இவர் மிகவும் எதிலும் நுட்பமாக நுணுக்கமாக கொண்டு செல்பவர். முதலில் ஸ்டூடெண்ட்டை பூரா தரம் பிரிக்கிறார். 40 மார்க்கு, 50 மார்க்கு, 60 மார்க்கு, 70, 80, 90 பிரிச்சார். அவர்கள் எதில் கவனக்குறைவு, அவர்களை எப்படி முதலில் கல்வி பயில வைத்து அவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டுவது, அந்த ஆர்வத்தை தூண்டு மார்க்குகளை அதிகமாக எடுக்க வைக்கிறது. சரி, அப்படி வச்சு 40 60 ஆக்குவார், 60 மார்க்கு எடுக்கிறவங்களை 80 கொண்டு போவார், 80 கொண்டு போனவரை 100
98 95 கொண்டு அது எப்படி சாத்தியமாகிறது என்றால் முதலில் அங்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி யார் அவரே தருகின்றார். அவரே ஆசிரியர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் தர்றாரு. எல்லா ஸ்கூல்லையும் படி 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 படிப்பாங்க, அங்கே அப்படி கிடையாது. டீச்சர்ஸை கூப்பிட்டு இப்படித்தான் படிக்க சொல்ல வேண்டும், இப்படி ஆர்வத்தை தூண்ட வேண்டும், இப்படி மார்க்குகளை அதிகமாக எடுக்க வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அப்படி முயற்சி செய்து அதில் வெற்றியும் அதிகமாக கண்டிருக்கின்றார். அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அந்த ஆண்டு விழா அதாவது அந்த ஆண்டு விழாவிலே பார்த்தா முதல் பரிசு யாருக்கு என்றால் டீச்சர்ஸ்க்கு தான் கொடுப்பாரு. யார் வந்து நல்ல மார்க் எடுக்க வச்சிருக்காங்களோ அந்த டீச்சர்ஸ்க்கு பரிசு கொடுப்பது, நல்லா சொல்லிக்கொள்ளும் ரவுண்டட் அமௌண்ட்டை கொடுப்பார். அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படியும் பார்த்தாக்கா அந்த இதில் ஏறத்தாழ ஒரு கால்வாசிக்கு மேலே வந்து எல்லாருமே வந்து பணமும் பரிசும் பெறுவார்கள். அந்த கல்வியை ஊக்கப்படுத்துவதற்கு தூண்டி விடுவார். இது எப்படி சாத்தியமாகிறது, எப்படி செலவு செய்கின்றார் என்றால் அந்த கல்வி குழுமத்திலே 7 பேர் உள்ளனர். யாருக்குமே சம்பளம் கிடையாது. எல்லாமே சர்வீஸில் உள்ளவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க. எல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு கரஸ்பாண்டன்ஸ் அங்கே போய் வரலாம். அவங்களுக்கு டிஏ மட்டும்தான், சம்பளம் கிடையாது. ஆனால் டீச்சர்ஸ்க்கு வந்து நல்ல சம்பளம். அந்த டீச்சர்ஸ்க்கு சம்பளம் மட்டும் கிடையாது, ஊக்கப்படுத்தியவர்களுக்கு பரிசும் உண்டு, போனஸும் உண்டு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் நிறையா, சிலம்பம், கராத்தே, ஃபைட்டிங், இந்த மாதிரி ஏராளமாக, செஸ்ஸு, கேரம் போர்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஊக்கப்படுத்துவார். அப்படி ஊக்கப்படுத்த போய்தான் வந்து இன்னைக்கு சர்வதேச லெவலில் வந்து அது உயர்ந்து இருக்கு. சிலவம் நீங்கள் நல்லா நான் சொல்கிறத வந்து நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ விசாரிச்சு பாருங்க. மற்ற ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் மற்ற காலேஜுக்கும் அவருடைய காலேஜுக்கும் நிறையா வந்துட்டு ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஏன்னா செலவு இருக்கு இல்லையா, இப்போ வந்து டீச்சர்ஸ்க்கு செலவு இருக்குது, வேன் டிரைவர்ஸு, கண்டக்டர்ஸு, டீசலு, பெட்ரோலு, இதுக்கெல்லாம் ஆகும் இல்லையா. ஆகையினால் வந்து நியாயமான ஃபீஸ் மட்டும்தான் வந்து வாங்குவதை தவிர ஸ்கூலில் மற்ற எதுவுமே கிடையாது. அதிக சம்பளம் வந்து எங்கே அப்படின்னா அந்த ஸ்கூலில் தான் டீச்சர்ஸ்க்கு தர்றாங்க. ஆகையால் தான் வந்து அது சர்வதேச இதில் வந்து உயர்ந்து நிற்கின்றது, நின்று கொண்டு இருக்கின்றது. இன்னும் நிறைய வந்து அவார்டு வாங்க போகிறாங்க. ஆகையால் இது பெற்றோருக்கு நல்ல யோசனை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீச்சர்ஸு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். எல்லோருமே வந்து பயனடையணும், எல்லோருமே பயனடையணும். இது எனக்கு என்னமோ ஸ்கூல் வந்து கமிஷன் தரல, எனக்கு எதுவும் பணம் கொடுத்து பேச சொல்லலை. பணம் கொடுத்து என்னுடைய பேர பிள்ளைகளும் என்னுடைய பையன்களும் அங்கே படிக்கிறாங்க, இன்னும் படிக்க போகிறாங்க. ஏன்னா வயசாகிடுச்சு இல்லையா, நமக்கு இன்னும் பேர பிள்ளைங்க வந்துக்கிட்டே இருக்குது. ஆகையினால் நான் எனக்கும் அந்த ஸ்கூலை பற்றி நல்லா தெரியும். ஆகையினால தான் சொல்கிறேன். எனக்கு கமிஷன் கொடுத்தோ வேறு எதுவும் கொடுத்தோ எனக்கு பேச சொல்லலை. நான் பெற்ற இன்பம் வையகம் பெறுக, இதுதான் என் நோக்கம். அவர் எப்படி செஞ்சார், 4 மார்க். அவர் வந்து கூட பிறந்தவங்க, அவர் ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அவருடைய தாயார் வந்து ஒரு ஆசிரியை. அவர் வந்து 8 பேர் கூட பிறந்தவங்க. அவர் வந்து எப்படி ஒரு கஷ்டமான இதில் அவர் படித்து முன்னேறி ஒரு அதிகாரியாக வந்த அவரே மாதிரி எல்லோருமே வந்து அந்த கல்வியில் பயனடைய வேண்டும் என்று பரந்த மனப்பான்மையோடு செய்கிறார். அந்த தொண்டில் நானும் பங்கெடுத்துக்கணும், செய்யணும். ஏன்னா நிறைய பேர் எந்த கல்வி ஸ்தாபனத்தில் சேர்க்கணும்னு சொல்லி திணறி போய் நிற்கிறாங்க. ஆகையினால இது ஒரு நல்ல ஸ்கூல், எளிமையானது, ஆனால் கல்வியில் வலிமையானது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஆகையால் இதை பெற்றோர்களுக்கு, ஒவ்வொரு பெற்றோரும் 10 பெற்றோர்களுக்கு சொல்லுங்கள். பக்கத்து வீடு ஓரத்து வீடாவது அவங்க பயன்பெற்றாலும் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இத்தோடு நான் முடிக்கின்றேன். வணக்கம்.